வெல்கம் டு சித்ரா சமையல். இன்றைக்கி நாம் பருப்பு இல்லாமல் நிமிடத்தில் உடனடியாக டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். தக்காளி 3 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் 15 உரித்து வச்சுருக்குறோம். கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, வெந்தயம், வரமல்லி. இது வெந்தயம் 1/4 ஸ்பூன், வரமல்லி 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது இட்லி மாவு நைட்டு ஆட்டி புளிக்க வச்சு காத்தால இட்லி ஊற்றுவோம்ல, அந்த மாவில் ஒரு கரண்டி எடுத்து, சட்டி கரண்டி இருக்குல்ல, அதில் ஒரு கரண்டி எடுத்து தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோம். வாங்க இது செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம டிஃபன் சாம்பாருக்கு ஒரு பொடி தயாரிச்சுக்கலாம். அடுப்பில் அடை சட்டி வச்சுக்கலாம். சூடேறிடுச்சு. இப்போ வெந்தயம், வரமல்லி இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வெந்தயம் வறுபட்டுடுச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் தக்காளி, சின்ன வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள்தூள், பச்சை மிளகாய் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயமும் வரக்கொத்தமல்லியும் மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை நம்ம ஒரு வடசட்டியில் ஊற்றிக்கலாம். தண்ணி இருந்ததில் வடித்து வச்ச தண்ணி, இந்த பாருங்க, இந்த தண்ணி அதுவும் மிக்சி கப்பில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்க விடலாம். இது கூட இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் வெந்தயம், மல்லியை போட்டுடலாம். நான் இன்னைக்கு 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி சர்வ் பண்ணுறேன். இது கொதிக்கட்டும். தக்காளி சாம்பார் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி மாவு கரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை இப்போ ஊற்றிக்கலாம். இது ஏன் ஊற்றுறோம்னா, கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது. அது இட்லி மாவு கொஞ்சம் ஊற்றினோம்னா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால தான் நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கிறோம். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கலாம். பாருங்க, இட்லி மாவு பச்சை மாவு ஊற்றுனதும் இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. பாருங்க,
இது சரியாக இருக்கும் தோசை இட்லி ஊற்றி சாப்பிட்றதுக்கு. பக்கத்தில் வச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுறது உங்கள் விருப்பம். ஒருத்தருக்கு நெய் கூட பிடிக்காது. காஞ்சிடுச்சு. எண்ணெய் நெய் எல்லாம் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுட்டோம். புரியுது. அதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சால் இன்னும் எவ்வளோ இட்லி என்னாலும் அவங்க எதோ இட்லி வேணும்னா அவங்களுக்கு இட்லி நிறையா சாப்பிடுவாங்க. தோசை வேணுன்றது நிறைய தோசை ஊற்றி கொடுத்தா நிறையா சாப்பிடுவாங்க கணக்கு இல்லாமல். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு. சரியாக இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உணவே மருந்து.